அசம்பிள் பவுலிங் யூனிட் பிரச்சனை கிடையாது, ஆனா பெர்ஃபெக்ஷன் வேணும். சரியா? கிளம்பு, பிராக்டிஸ் பண்ணு. பேட்டிங் ஆர்டர் என்ன ஆர்டர்ல இறங்குவியோ அதே ஆர்டர்ல வா பார்ப்போம். வாங்க கேப்டன் ருத்ராஜ், வாங்க. ஊரார் ஒதுக்கி வச்ச ஓவியம் எங்க வீட்டு காவியம். இல்ல நீங்க பாருங்க. 3 மேட்ச் அடி வாங்கிட்டு 4வது மேட்ச் திருப்பி அடிச்சாதான் நீ ருத்து, அடிக்கலைன்னா வெத்து. சரியா? சும்மா அடி வாங்கிட்டே இருக்கிறதுக்கு ஒன்றும் கேப்டன் இல்லை, ஆனா கேப்டன்சி நல்லா பண்றேங்கிற ஒரே காரணத்துக்காக அமைதியா விடுறேன். கிளம்பு, போய் பிராக்டிஸ் பண்ணு. முதல்ல டாஸ் பிராக்டிஸ் பண்ணு. அண்ணா இன்னொன்னு சொல்லுங்கண்ணே, அது கேப்டனுக்கு கிரீடத்தை இறக்கி வச்சுட்டு ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனுங்கிற நினைப்போட வர சொல்லுங்க. கேட்டுக்கிட்டே இல்ல எங்க தம்பி சொன்னதை கரெக்டா பண்ற. போ கிளம்பு, டாஸ் பிராக்டிஸ் பண்ண முதல்ல. அடுத்து கேட்டேன் வாங்க, எனக்கு அடுத்து உங்களை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரியா? 2 மேட்ச் மட்டும் அடிச்சிங்கன்னா பத்தாது. நீங்க அடிக்கிற ஆளு தான், கெப்பாசிட்டி இருக்கிற ஆளு தான். எனக்கு அடுத்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? ஆர்ஆர்ல சரியா விளாண்டாப்ல, இங்க வந்து கோல் முட்டாம கொஞ்ச நேரம் சும்மா இருக்கே தம்பி. என் டீமை நான் பார்த்துக்கிறேன். சரிங்க என்ன மனுஷன். சரிங்களா? தம்பியை கொடுத்துட்டு உங்களை வாங்கிட்டு வந்தோம், ஏன்டா கொடுத்தோம்னு ஃபீல் பண்ண வைக்காதீங்க. விக்கெட் கீப்பிங் எல்லாம் அண்ணன் பார்த்துக்குவேன். கிளம்புங்க. அடுத்து ஆயுஷ் மாத்திரே. டே நொண்டாத, உன் வயசுக்கு நிறைய பேரை பார்த்துட்டோம் நாங்க. சரியா? சும்மாறா. இங்க பாரு, அன்னைக்கு நீ ஃபீல்டிங்கே பண்ண கிடையாது, உனக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. சரியா? போ டக்குன்னு ரெக்கவர் ஆகிட்டு வர வழியே பாரு. கிளம்பு. டே அவனுக்கு ஏதாவது சூச கீசை கொடுத்து விடுங்கடா. சர்ஃப்ரஸ், உன் வேலையை நீ கரெக்டாக தான் சாமி பார்க்குற, எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ட்ரிக்கி ஷாட் பத்தாது, பவர் ஹிட்டிங் வேணும். சரிங்களா? கிளம்பு. அவன் ஒசரத்துக்கு கஷ்டம்னே. தம்பி ஆறுச்சாமி குடுன்னு வாங்க. தம்பி பின்னாடி ஒரு பேட் இருக்கு, எடுங்க. காரணமே வேணாங்க செல்லம், உங்ககிட்ட நான் இன்னைக்காவது காரணம் கேட்டுக்கிறேன்னா காலத்துக்கு மேல வைங்க, மேல வைங்க. சொல்லுங்க. 1 சாமி, 2 சாமி, 3 சாமி, டெபுட்டி கமிஷனர் ஆஃப் சிக்ஸர்ஸ். கண்ணை மூடிட்டு சொல்லுங்க பாப்போம். அவனுக்கு இன்ஜுரி, வேற பிளேயரா இருக்கு. முடிஞ்சு. தீபக் கூடாதா இருக்கியா? அவனுக்கு என்ன குறைச்சது? அவனை வச்சு ஆடுறீங்களா? அதுவும் வேற கரெக்ட். மும்பையோட ஆளப்புரியனே என்னன்னு அவனாச்சும் 4 6 அடிப்பான். கட்ட போட்டுட்டு அனுப்பு. அவன் இருந்தாலும் அவ்வளவுதான்டா பண்ணுவேன், இன்ஜுரி இல்லைனாலும். சரி சொல்லுங்க, என்ன பிரச்சனை? சரியா டீல் பண்றேனே, காத்தா நெருப்பா இருக்கேனே. இல்லனே, ஒரு சின்ன ஒரு இது கேட்க ஒரு மாதிரி கூச்சமா இருந்தாலும் ஒண்ணு இல்லனே, உங்க பட்டறையில இருந்து ஒரு 2 பேரை நாங்க கொண்டு போய் பவுலிங் யூனிட்ல வச்சிருக்கோம்னே. தெரியும்ல, அவன் அந்த இன்னொருத்தன் கூட பரவாயில்லன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ரன்னை கொடுத்தாலும் ஒரு விக்கெட் எடுத்து போறான். இந்த சகருங்கிறவன் அவனுக்கு எப்படி டீல் பண்ண எரிச்ச மசரா இருக்குனே. அவன் என்னவே போட்டு பார்த்த வந்தான். ஒண்ணு இல்ல, இந்த கையில பால குடுக்குறியா, குடுக்கும்போது இந்த கையில செருப்பை கழட்டி கையில வச்சுக்க. சரி நான் பண்ணுவேன், செருப்புலயே விடுவேன்னு அவனுக்கு தெரியும். மூடிக்கிட்டு கம்முன்னு இருப்பேன். சரி இன்னி நான் பாத்துக்கிறேன். நீ என்ன பண்ணு, தம்பி ஹர்திக்க விட்டு அவனை டீல் பண்ணவே. கரெக்ட்னே, அவன் நானே சரியா வருவேன். ஏன்னா போன மேட்ச் பாத்தில நல்லா இருக்கணும், வண்டையா கழிச்சு ஜெயிக்க வச்சுட்டான்ல. ஆனா அடே தம்பி சொல்ல மறந்துட்டேன்டா, நான் உனக்கு அண்ணன் தானே, நமக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் இருக்குல்ல. கண்டிப்பா. என்ன மனுஷன், உனக்கு உன்னை எடுத்து ஆட போறேன், எவ்வளவு அட்வைஸ் பண்ற நீ. வாங்கடையில மேட்ச் கொஞ்சம் பாத்து பண்ணுடா. என்னமோ நாங்க என்னமோ கலவாணித்தனம் பண்ற மாதிரியே பேசுறது. ஒரு பெரிய மனுஷன், இவரும் இப்படித்தான் பேசிட்டு போறாரு. இல்ல அவனை இந்த ஹர்திக்கிட்ட சொல்லி கேட்க வச்சாத்தான் அவனும் சரி படிவான். என்ன சரியா சொல்றாப்பு.